இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய நமக்கெல்லாம் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். மனிதர்களுடைய வாழ்நாள்கள் குறுகினதாக இருக்கிறது. அந்த குறுகினதான வாழ்க்கையிலும் அநேகர் சீக்கிரமாக உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆண்டவர் இயேசு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சபையில் உள்ளதான கமலம் அவர்களுடைய மருமகன் திருமதி கமலம் திரு சந்தனம் அவர்களுடைய மகள் அல்சியா அவர்களுடைய கணவன் ரமேஷ் அவர்கள் நேற்று தினத்தில் கர்த்தருக்குள் பாம்பேயில் வைத்து உடல்நலக் குறைவினால் அவர்கள் மறுமைக்கு கடந்து போயிருக்கிறார்கள். அவர்களை பிரிந்திருக்கிறதான அவருடைய குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாக அனைவரும் உங்களுடைய ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளும்படி, குறிப்பாக குறைந்த வயதில் இருக்கிறதான அல்சியா மற்றும் பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கட்டும். அவருடைய பெற்றோர்கள், அல்சியாவுடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பாராக. சில காரியங்கள் நமக்கு துக்கமாக இருந்தாலும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத நாம் அதை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு நிலையில தான் வந்து இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் சில வேளைகளிலே பறித்து கொண்டு தான் வந்து என்ன செய்கிறார், போகிறார். ஒரு பூவை இல்லாவிட்டால் கனியை நாம் முதிர்ச்சி அடையும் போது பறித்து எடுக்கிறது போல ஆண்டவர் சில வேளைகளில் பறித்து எடுத்துக்கொண்டுதான் போகிறார். நாம் அவரை நிறுத்தி ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்பதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். ஏனென்றால் எல்லாம் அறிந்தவர், எல்லா காரியங்களையும் செய்ய அதிகாரத்தையும் உடையவர். ஏன் செய்கிறார், எதற்கு செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் ஆற்றுவாராக, தேற்றுவாராக. தொடர்ந்து நாம் எல்லாரும் எதிர்பாராத நேரத்தில் மரணம் சம்பவித்தாலும் நாம் கர்த்தருக்காக வாழ்ந்து நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்ற கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. வாசிப்போம். வேதாகமத்தில் இருந்து உன்னத பாட்டினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி. இப்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமே நீ ரூபவதி. ரூபவதி என்றதான வார்த்தைக்கு நான் கடந்த நாட்களில் சொன்னேன், மிகவும் அழகுள்ளவள் என்று அர்த்தம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறதான அழகு வெளி அழகல்ல, இது உள் அழகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உள்ளான மனிதனுடைய அழகை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக நாம் அநேக விதமான காரியங்களை வந்து செய்கிறோம். மனிதர்களை பிரியப்படுத்துவது லகுவான ஒரு காரியம். ஆனால் அந்த மனிதர்களை கூட நிறைய நேரங்களில் நம்மால் பிரியப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பிரியப்படுத்துகிறது என்பது ரொம்ப கடினமான காரியம். வேதாகமத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்த எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திரத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில மனிதர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவன், பிரியமானவள் என்று சொல்லி ஒரு சிலரை குறித்து தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு சிலரை குறித்து சொல்லி இருக்கிறபடினாலே நாம் அதிலிருந்து எதை அறிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்வது என்பது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை.
மனிதன் தான் லகுவாக வாழும்படியாக என்னென்ன காரியங்கள் எல்லாமோ செய்கிறான். அந்த உலக வாழ்க்கை பொதுவாக கடினமான வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவருக்காக வாழ்கிறதான வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமானது. ஆண்டவருக்காக வாழ்கிறதான வாழ்க்கையில ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறதான ஜனங்கள் தங்களுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் இந்த காரியத்தின் மேல் பிரியம் கொள்ளுவாரா? பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஆராய்ந்து பார்த்து பார்த்து நாம் அதை செய்ய வேண்டியது இருக்கிறது. இதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவைகள் இவைகள் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து என்ன செய்யுங்கள், பாருங்கள். இந்த பூமியில ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி வாழ்கிறதான ஜனங்கள் வெகு சிலரை. ஆனா அந்த கூட்டத்துல நீங்கள் இருந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல வந்து போக முடியும். வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வந்து வாசிக்கும் போது அங்கே ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாசியுங்கள். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். முன்னே தேவனுக்கு பிரியமானவன் என்றதான சாட்சி, அதற்கு பின்புதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். வேதாகமத்தில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஜெனிதாவும் அவர் ஆசீர்வதி கேட்டோம். உடனே பதில் வந்திருக்கிறது, கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. வேத அறிவு இருக்கிறது. சோத்திரம். யாரெல்லாம்? ஏனோக்கு, எலியா. இயேசு கிறிஸ்து கூட மரணம் அடைந்துதான் அவர் உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இந்த மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபடினால அவர்கள் 2 பேர் 2வது பூமியில வர வேண்டும் என்றால் ஒரு கட்டாயம் இருக்கிறது. என்ன வேதம் சொல்கிறது? மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் திரும்ப அவர்கள் பூமியிலே வர வேண்டும். எப்போது வருவார்கள்? வேதாகமத்தில் அநேக விதமான மறைவான சில சத்தியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்திகிறிஸ்துவினுடைய ஆளுகையினுடைய முடிவில் இந்த ஏனோக்கு, எலியா என்பவர்கள் இந்த பூமியிலே வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தினுடைய விசாலத்தில் கொலை செய்யப்பட்டு வந்து என்ன செய்யும்? கொலை செய்யப்பட்டு கிடக்கும். அதற்கு அப்புறமாக அவர்கள் உயிரடைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்து என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வேத பகுதி. சரி, நான் விட்டு விடுகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமானவன் என்றுதான் சாட்சியை பெற்றான். அது நீங்கள் அந்த வசனம் ஆரம்பத்திலே வாசித்து பார்க்கும்போது ஏனோக்கு விசுவாசத்தினால் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு விசுவாசத்தினாலே, இந்த ஏனோக்குள்ளாக ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் தேவன் மேலே இருந்திருக்கிறது. ஏனோக்குடைய நாட்களிலே நாம் வந்து பார்க்கும்போது அது இந்த பூமியினுடைய ஆரம்ப நாட்கள். இந்த பூமியிலே மனுஷன் தோன்றினதான 7வது சந்ததி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆரம்ப நாட்களிலே மனிதர்கள் எல்லாம் இந்த பூமியில தங்களை எல்லாம் கெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்ததான காலங்கள். அந்த நாட்களிலே இந்த ஏனோக்கு தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் மனிதனோடு இருந்தாலும் அவனுடைய இருதயம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அவன் திருமணம் முடிந்து பிள்ளைகளை எல்லாம் பெற்றவன் தான். அவன் ஒரு குடும்பத்தோடு அவன் வாழ்ந்தாலும் அவனுடைய இருதயம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தது.
நாம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் நம்முடைய இருதயம் இந்த பூமியில் உள்ளதான ஜனங்களோடு ஒன்றித்து இருக்கவே இருக்காது. ஏனென்றால் ஆவிக்குரிய ஜனங்கள், கவனிக்கிறீங்களா, ஆவிக்குரிய ஜனங்கள் மாம்சத்திற்குரியதான ஜனங்களோடு ஜீவித்தாலும் அவருடைய இருதயம் நாள்தோறும் அவருடைய நடக்கைகளை எல்லாம் கண்டு விசனப்பட்டு கொண்டே இருக்கும். லோத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனிடத்துல இந்த உலக பிரகாரமான, அதாவது பொருளாசை இருக்கதான் செய்தது. அவன் நீர்வளம் புறந்தனதான பகுதியெல்லாம் தெரிந்து கொண்டவன் தான். ஆனால் அவனை கூட சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானாகிய லோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானாகிய லோத் என்று சொல்லி பெயர் பெற காரணம் என்னவென்றால், நாள்தோறும் அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நாள்தோறும் அவருடைய இருதயத்தில் என்ன வருகிறது? விசனம் வருகிறது. அவனுக்கு மற்ற ஜனங்களுடைய நடக்கைகளை பார்க்கும்போது விசனம் இருந்தால் அவன் அப்படிப்பட்ட நடக்கைகளிலே ஜீவித்திருப்பான். அவன் ஆண்டவருக்காக வாழ்ந்ததான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியங்களை ஆர்வமா கேட்கணும். ஆர்வமா கேட்கும்போது சத்தியங்கள் வரும்போது உங்களுடைய நாவு துதியை பிரசாதப்படுத்தணும். சில இடங்களில் கடந்து போயிட்டு வரும்போது உங்களை பார்த்து நான் ரொம்ப சங்கடப்படுவேன். சில இடங்களில் சத்தியங்கள் சொல்ல சொல்ல அவர்களுக்கு தெரியாத சத்தியங்கள்லாம் வர வர நல்ல சோத்திரம் பண்றாங்க. கடந்த நாட்கள் இடைக்காலில் போய் 35 பேர் வந்திருப்பாங்க. வேற சபையில் உள்ளவங்க அனைவரும் வந்திருந்தாங்க. அங்கே பிரசங்கம் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். எவ்வளவு சீக்கிரமாக வாரந்தோறும் அங்கே போய் நடத்தணுமோ அவ்வளவு துடிக்கிற. ஏனென்றால் அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாங்க. தாகம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவரே தண்ணீரை கொடுப்பார். பிறகு நான் என்ன தாகம் இல்லாத உங்களுக்கு எப்படி தண்ணீரை கொடுக்க முடியும்? வார்த்தைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மனோ வாஞ்சையாய் அந்த பட்டணத்து மனுஷர்கள், பெரோயா பட்டணத்தால் மனோ வாஞ்சையாய் வார்த்தை என்ன செய்தாங்க? கேட்டாங்க. எவ்வளவு சொல்றேன், ஆனால் சிலருக்கு என்ன வருது? என்ன வருது? எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு சொல்லுதேன், பாக்ஸ் அவங்க பக்கத்தில் தான் இருக்கு, ஆனால் என்ன வருது? நீங்க பாட்டு சொல்லிட்டு இருங்க பாஸ்டர், எனக்கு பெரிய தூக்கம், நீங்க பிரியப்பட்டாங்க, ஆண்டவர் பிரியப்பட்டாங்க, அதை பற்றி எனக்கு பேச்சே இல்லை. அதாவது சிலர் என்னன்னா அந்த தூக்கம் வருதுன்னு ரொம்ப சிரமப்பட்டு மேற்கொள்ளுவாங்க. அதையும் நான் பார்க்குறேன். ஆனால் சிலர் மேற்கொள்ள மாட்டாங்க. நல்ல தூக்கம் வந்தால் உடனே நன்றாக தூங்குகிறது. தூக்கத்தை நீங்கள் தான் கலைக்கணும். சில வேளைகளில் கர்த்தருடைய சத்தியங்களை கேட்பதற்கு சாத்தானே என்ன செய்வான்? பாஸ்டர் தூங்குறனா சாத்தானா? பாஸ்டர் சாத்தான் உள்ளே இருக்க மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சாத்தான் உள்ளெல்லாம் இருக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் தேவனால் முத்திரையிடப்பட்ட உள்ளே இருக்க மாட்டான். அவன் இப்போ வெளியே நின்றுட்டு தூக்கமாகி அக்கினியாஸ்திரத்தை உங்களுக்கு அடிக்காம கண்ணில் என்ன வருது? தூக்கம் வரும். அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். சொன்னேன் அல்லவா? அங்கே பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு சத்தியம் வருது. அவங்க அவ்வளோ ஆர்வமாக கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இருதயத்தில் போய் விழும்போது எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. இந்திலிருந்து வந்தவங்க பாவம் இப்போ புதுசாக தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் வச்சவங்கெல்லாம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இவர்களெல்லாம். ஆனால் அவர்கள் இருக்கிறதான சபையை நடத்துகிறதான பாஸ் பண்ணுற பிரசங்கத்தை நான் கேட்டேன். இவங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு இவ்வளவு உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் சொல்லி எனக்கு புரியலை. ஆனால் ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறார்? வழி நடத்தி கொண்டு வருகிறபடினால ஒவ்வொரு வார்த்தை போய் விடும்போதும் அவரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. இரவாக இருந்தால் நமக்கு ஜெபத்தை முடிப்பதற்கு என்ன வர மாட்டேங்கிறது? பிரசங்கத்தை முடிப்பதற்கு நமக்கு விருப்பம் வரமாட்டேங்க. அதே போல் அவர்களும் நினைக்கிறாங்க, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர்களும் நினைக்கிறாங்க. நீங்கள் வாஞ்சியோடு கேட்டால் கர்த்தருடைய சத்தியங்கள் உங்களுக்கு நேராக என்ன செய்யும்? வரும். நீங்கள் வாஞ்சை இல்லாமல் கேட்டால் சத்தியங்கள் வராது. வாஞ்சை இல்லாமல் கொடுக்கிறதான சாப்பாடு சரீரத்தில் சேரவே சேராது. நீங்கள் கேட்டால் மட்டும் அது பயன் கொடுக்கும். ஒரு பிள்ளை நல்ல புஷ்டியுள்ள பிள்ளையாக, நல்ல தகதாத்திரமான பிள்ளையாக வளரணும்னா என்ன செய்யணும்? ஒரே மனதோடு அந்த சாப்பாடை ருசிச்சு
சாப்பிடும். சிலர்லாம் ஏதோ மருந்து சாப்பிட்ட மாதிரி டிவியை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் உடம்புல என்ன செய்யாது, ஏற்காது. சாப்பாடை ருசித்து சாப்பிட்டால் மட்டும்தான் அது சரீரத்தில் புஷ்டியை கொடுக்கும். ருசித்து சாப்பிடலன்னா அது புஷ்டியை கொடுக்கவே கொடுக்காது. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாஞ்சியோடு கேட்டால் மட்டும்தான் அது உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்யும். இல்லாவிட்டால் அது என்ன செய்யாது, பேலன்ஸ் செய்யவே செய்யாது. சரி, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமான என்றதான சாட்சியை பெற்றான். நான் லோத்தை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். லோத்து மற்ற ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கும் போது இவனுடைய இருதயம் வாதிக்கிறது. ஐயோ, இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியத்தில் இருக்கிறார்களே, தேவனுடைய கோபத்தை அல்லவா இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கிறார்கள். நான் இந்த மனிதர்களை நேசிக்கிறேன், நான் என்னுடைய சகோதரனை நேசிக்கிறேன், நான் என்னுடைய சகோதரியை நேசிக்கிறேன், என்னோட வேலை பார்ப்பதை நேசிக்கிறேன். இவர்களெல்லாம் தேவ சாபத்திற்கு கோபத்திற்கு உள்ளானவர்களாக அல்லவா நடக்கிறார்கள் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் என்னது, வாதிப்பு. ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி. ஆனால் இவன் நீதிமானாக இருந்ததான காரணத்தினால் இவனை எங்க கொண்டு வந்தார், இவனை வெளியே கொண்டு வந்தார். இவன் நிமித்தமாக அவனுடைய குடும்பத்திற்கும் ஆண்டை கிருபை கொடுக்கப்பட்டது. உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை உண்டு, உங்கள் நிமித்தம் உங்கள் கணவனுக்கு கிருபை உண்டு. இது நீங்க அனைவரும் அறியாமல் இருக்கலாம். அநேக கணவன்மார் தப்பி இருக்கிறதே மனைவிக்கு ஆண்டு கொடுத்ததன கிருபையினால்தான். அநேக பிள்ளைகள் தப்பி இருக்கிறதே பெற்றோர்களுக்கு ஆண்டு கொடுத்ததன கிருபையினால்தான். பாருங்கள், அங்கே நீதிமானாகிய லோத்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கிருபை லோத்தனுடைய பிள்ளைகளுக்கு போகிறது, லோத்தனுடைய மனைவிக்கு போகிறது. லோத்தனுடைய வருங்கால மருமக்கள் மாருக்கு அந்த கிருபை கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த கிருபை அவர்கள் அல்ல தட்டி விட்டார்கள். இந்த லோத்தனுடைய பிள்ளைகள், லோத்தனுடைய மனைவி, இந்த 4 பேரும் தாமதித்த போது தேவன் அவர்கள் மேல் வைத்ததான கிருபையினால தூதர்கள் அவர்களை வெளியே கரத்தை பிடித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்தாலும் தேவனுடைய கையில லோத்துடைய மனைவி இருந்தாலும் பார்வை எங்கே விழுந்தது, பார்வை உலகத்தின் மேலே விழுந்தது. இந்த லோத்து மிகவும் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருந்தான். இந்த லோத்தினுடைய வாழ்க்கையில திரளான ஐஸ்வர்யம் இருந்தது. இப்போது லோத்து ஆண்டவர் சொன்னவுடன் நான் இதை அழிக்கப்பன்னு சொல்லி சொன்னவுடனே அவைகளெல்லாம் விட்டு அவன் திரும்பியே பார்க்கல, அதை குறித்து அவன் நினைக்கவே இல்லை. அவன் 2 பிள்ளைகளோடு மனைவியோடு சேர்ந்து வெளியே வந்தான். ஆனா இந்த மனைவிக்கு எதன் மேல எண்ணம், ஆசை அதிகம் யாருக்கு தான் இருக்கு? இப்போ யாருக்கு தான் இருக்கு சொல்லுங்களாம்மா? ஆசை இல்லையா? ஆசை வேணும். ஆசை இல்லைன்னா ஒன்றுமே அனுபவிக்க முடியாது. ஆனால் ஆசை எதற்குள்ள இருக்கணும், கட்டுக்குள்ள இருக்கணும். அப்போ பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அது இருக்கவும் செய்யலாம். ஆனால் எல்லாம் எனக்கு எப்படி இராது, தகுதியாயிராது. தேவனுடைய பிள்ளைகள் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதைத்தான் அனுபவிக்க வேண்டும். எல்லாரும் அனுபவிக்கிறதை நம்மால் அனுபவிக்க முடியாது. அப்படி நீங்கள் அனுபவித்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. உங்களுடைய ஆத்மா தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய சரீர தோற்றத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கும்போது நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஜனங்கள் நம்முடைய சரீரத்திலே காண வேண்டும். ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு அநேகரை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தெரியவில்லை. இன்றைக்கு இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா, இல்லாவிட்டால் இவர்கள் விசுவாசிகளா, இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களா என்பதை இவர்களை பார்த்து என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் பிரியப்படணும். உங்களுடைய ட்ரெஸ் மேக்கிங்கை பார்த்து ஆண்டவர் பிரியப்படணும். உங்களுடைய அலங்காரத்தை குறித்து ஆண்டவர் பிரியப்படணும். இன்னைக்கு சரீரத்தை அலங்கரிப்பதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். பல ஆயிரம் ரூபாய் எதற்கே செலவு பண்ணுகிறோம். எதற்கு பேணுவதற்கு? சரீரத்தை பேணுவதற்கு. அப்படித்தானே கற்பாக இருக்கிறவங்க சிவப்பாகிறதுக்கு விரும்புகிறாங்க. சிவப்பாக இருக்கிறவங்க நீங்கள் வெள்ளைக்காரங்கிட்ட போய் கேட்டால் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. கருப்பு முடியாக இருக்கிறவங்க சிவப்பாக முடியாக ஆக்குறதுக்கு விரும்புகிறாங்க. சிவப்பு முடியாக இருக்கிறவங்க கருப்பு முடியாக இருக்கிறாங்க. நான் வாலி வயசில் இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் உண்டு.
அப்போ அவர் தலைக்கு வந்து துணிக்கு போடுறது சோப்பா தான் போடுவார். நல்லா படித்த சகோதரன் தான். ஒரு நாள் கேட்டால் அவர் சொல்கிறாரு, இந்த வெள்ளைக்காரங்க முடியல ஒரு மாதிரி செம்பட்டையாக இருக்கலாம், அதே மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அது ப்ளீச் ஆகட்டும், தலைமுடி என்ன ஆகட்டும். இப்போ நமக்கு தன்னால் ப்ளீச் ஆகுது, நம்ம முடியை கருப்பாக்குறதுக்கு நம்ம படுத்த பாடு யாருக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். அப்போ நம்ம வெளி பிரகாரத்தை நமக்கு பிரியமாக மாற்றுவதற்கு அவ்வளோ சங்கடப்படுறோம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை பேணுவதற்கு தான். இதால் ஆண்டவர் பிரியப்பட போகிறது இல்லை. கருப்பா இருக்கால் சிவப்பா இருந்த உடனே நீ ரொம்ப அழகா இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படிலாம் வந்து கேட்க போறது இல்லை. அவர் எதை பார்த்து தான் அழகு என்று சொல்லுவார்? உங்களுடைய உள்ளான மனசை பார்த்துதான் ஆண்டவர் நீ அழகு என்று சொல்லுவார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாட்டி வந்து உள்ளாக பூரண மகிமையுடையவள், உள்ளாக பூரண மகிமையுடையவள். அந்த வார்த்தை சங்கீதத்தினுடைய புத்தகத்தில் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். நீங்க சங்கீதத்தினுடைய புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். சரி, 45ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவளுடைய உள்பகுதி வந்து மகிமையால் நிறைந்திருக்கிறது, உள்ளே வந்து அலங்காரமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகரை பார்த்தா வெளியே ரொம்ப அலங்காரமா இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. இந்த அழகான தோற்றத்தையும் அழகான பேச்சையும் நம்பி அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான பெண்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துட்டு அதற்கு அப்புறம் அவர்கள் படுகிறதான பாடு இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரியதான பாடுகள். நாம வந்து கண்களுக்கு பிரியமாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்கிறோம். சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், பெலிஸ்தருடைய குமாரத்தியை பார்க்கும்போது சொல்லுகிறான், அவள் என்னுடைய கண்ணுக்கு பிரியமாயிருக்கிறாள், எனவே அவள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறான். கண்ணுக்கு பிரியம், நம்முடைய கண்களுக்கு பிரியமானது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் நம்மை வாழ வைத்திருக்கிற, நமக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிற, நமக்கு அநேக விதமான உதவிகளை செய்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு கிருபை தாருங்க. தாவீது அதைத்தான் சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தருளும். நான் அதை தான் போதிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நீங்கள் செய்யும்படியாக போதிக்கிற தாவீது அதை விரும்பினபடினாலதான் ஆண்டுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை வந்து பெற்றார். அவனுடைய அந்த தாவீதுடைய நாட்களிலே அவன் வந்து ஒரு மகிமையான ஒரு ராஜாவாக காணப்பட்டான். அதாவது சமஸ்த இஸ்ரவேலர்கள் அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேலுடைய அனைத்து கோத்திரங்களையும் சேர்த்து ஆளுகை செய்தல். சமஸ்த இஸ்ரவேலர்களையும் ஆளுகை செய்த மனிதர்கள் வெகு சிலரே. நிறைய ராஜாக்கள் வந்து தோன்றினார்கள், அதை நீங்க ராஜாக்கள் புத்தகத்தில் வந்து வாசிக்கலாம். ஆனா சமஸ்த அவ்வளவு பேரையும் ஆளுகை செய்த மனிதர்கள் 3 பேர் தான். ஒன்று சவுல், இரண்டாவது தாவீது, மூன்றாவது சாலமோன். சாலமோனுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் எல்லாம் வந்து பிரிந்து போய்விட்டது. இந்த 3 பேரில் மிக முக்கியமான மனிதன் அந்த தாவீது தான். ஏனென்றால் அவனுடைய இருதயம் எப்போதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும்படியாக துடித்து கொண்டே வந்து இருக்கும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அவன் எனக்கு பிரியமானதை, எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் என்ன செய்வான். அவன் என்னுடைய இருதயத்திற்கு, நீங்க யாருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க விரும்புறீங்க? யாருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க விரும்புறீங்க? சொல்லுங்களா, இருக்கிறத ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல சொல்லையாவது செய்யுங்க. யாருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, உங்க இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்க எனக்கு என்ன தரங்க? நான் ஆண்டவரத்தில் கேட்கறது அதுதான். அதை கேட்கற அப்படின்னாலும் ஏகப்பட்ட சோதனை எனக்கு. நீ இப்படி கேட்கறல, விரும்பாத வாழ்க்கை போய் பேசு, உன்னை சண்டைப்பட்டாலும் அதுக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு சில வேலைகளில். ஏன்னா அதுதான் பிரியமா இருக்கு. எனக்கு பிரியம் பேசக்கூடாது, இவங்கிட்ட பேசக்கூடாது, எனக்கு பிரியம்.
ஆனா ஆண்டவருக்கு பிரிய நீ பேசு. இதுக்கு இடையில நான் சேர்ந்து கொள்ளுகிறது, ஊழியத்துக்கு வந்தா நல்லா இப்படி இருக்க வேண்டியது இருக்கு. ஊழியத்துக்கு வந்தா மட்டும் இல்லை, தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம இருக்கணும்னு விரும்பினா நாம ஒரு நபர்கிட்ட பேச பிரியப்பட மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அவங்ககிட்ட பேசு. அவங்ககிட்ட சமாதானமாக பிரியப்பட மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், சமாதானமாக நீ அவர்களிடத்துல என்ன குறைஞ்சு போகிற நீ. இந்த பூமியிலிருந்து நம்ம ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போக போறது இல்லை. போகும்போது எல்லாரும் துக்கப்படுற மாதிரி இருக்கணும். பூமியை விட்டு போகும்போது சிலர்லாம் போயாச்சுன்னு சொன்னா நிறைய பேர் என்ன அடைவாங்க, நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இல்லை குறைஞ்சபட்சம் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுமே, வேதனைப்படணுமே. ஒரு நபர் போனதற்கு பிறகுதான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறதான இடத்துல ஏதோ காரியம் செய்துட்டு இருந்தாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, நீங்களாம் இருக்கிறத விட செத்து தொலை. சிலர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, ஆனால் யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது. சில பிள்ளைகளை பார்த்துலாம் சொல்றாங்க, அதாவது வார்த்தை ரொம்ப முக்கியம், வார்த்தையை விட சிந்தை முக்கியம்னு சொல்றாங்க. வார்த்தையை விட சிந்தை முக்கியம். சிந்தையில ஒரு காரியத்தை நீங்க நினைச்சா கூட அந்த சிந்தை நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, உங்களிலும் மற்ற ஜனங்களிலும் நிறைய தாக்கத்தை உண்டாக்குகிறது. அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகள் நீங்க நேசிக்கிறீங்க, அந்த நேரத்தில் ஏதோ பிள்ளைகள் விரும்பாத ஒரு காரியத்தை செய்யுது, உடனே நீங்க அப்படியே ஒரு சாபத்தை போட முடியுமா? போடலாமான்னு கேட்கிறேன். எத்தனை பேருக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை. இப்போ நீங்கள் சாபம் போட்டீங்கன்னா ஆண்டவர் நினைப்பத குழந்தைய கொடுத்து நம்ம தப்பு இல்லை, இந்த குழந்தைய இவங்களுக்கு கொடுத்துருக்கூடாது, யாருக்கு கொடுத்துரும் அப்படி நினைக்க தோணும்ல ஆண்டவருக்கு. இவங்களுக்கு கொடுத்துருக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இவங்க குழந்தை இல்லாமல் வச்சிருக்கணும். பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் அது யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. நம்பிதான் ஆண்டவர் இடத்துல தந்திருக்கிறார். இந்த குழந்தைய நமக்கென்று வளர்ப்பார் என்று சொல்லி பார்வோனுடைய குமாரத்தி மோசையை அந்த ஜலத்தினுடைய தண்ணீர்ல இருந்து எடுக்கும் போது அந்த தாயின் இடத்துல கொடுக்கும் போது என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறா? இவனை எனக்கென்று வளர்த்தது. ஆனா அவ பண்ணின ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? இவன் எனக்கென்று வளர்த்துன்னு சொல்றா. அவ யாருக்குன்னு வளர்த்தான் பாருங்க. சின்ன வயசுலயே பார்வனுடைய கஸ்டடிக்கு போயாச்சு, பார்வனுடைய குமாரத்தினுடைய வீட்டுக்கு போயாச்சு. அப்ப அந்த வீட்டில் உள்ள கலாச்சாரம் தான் இந்த மோசையினுடைய கலாச்சாரம். அந்த வீட்டில் தேடுற தெய்வம் தான் யாருக்கு தெய்வம்? இந்த மோசைக்கு தெய்வம். ஆனா பாருங்க, இருக்கிறது ராஜ அரண்மனையில இருக்கிறது அந்த கலாச்சாரத்துக்குள்ளதான். ஆனா அந்த கலாச்சாரத்துக்குள்ள இருந்தாலும் இந்த மோசையினுடைய தாய் அந்த மோசைக்கு தேவனை குறித்ததன் ஒரு பக்தி வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாள். அந்த மோசைக்கு தன்னுடைய ஜனங்கள் மீது ஒரு பற்றை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாள். பாருங்கள், அவன் கொஞ்சம் விவரம் தெரியும் போது இவன் அரண்மனைக்குள்ள இருப்பதற்கு விருப்பம் இல்லை. அரண்மனையில் இருந்தால் அந்த கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு ஆக வேண்டும். அவன் விசுவாசத்தில் தான் பெரியவன் ஆன போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அவன் அந்த கலாச்சாரத்திற்கு உரியவனாக, பார்வனுடைய கலாச்சாரத்திற்கு உரியவனாக வாழ்ந்திருந்தால் ஒரு கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்து அடுத்தால எகிப்தில ராஜாவாக அவன் வந்திருக்கலாம். அதற்கு தான் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். ஆனா அவனோ எனக்கு ராஜ கணம் வேண்டாம், அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய தாயார் கற்றுக் கொடுத்த தெய்வத்தையும் தன்னுடைய தாயார் சொல்லிக் கொடுத்ததான் அவருடைய உறவுகளோடும் இவன் ஐக்கியம் உள்ளவனாக நான் வெளியே பார்க்கும்போது அவருடைய சகோதரர்கள் மேல இவனுக்கு என்ன உண்டாயிற்று? ரொம்ப ஒரு அன்பு. சகோதரர்கள் கஷ்டப்படுகிறத இவனால என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல. உங்களுக்கு சகோதரர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நான்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் நினைக்கிறது எனக்கே தெரியும், நீங்க நிறைய பேர் நினைக்கிறது எனக்கே தெரியும்.
ஆனால் என்ன செய்யறது, அவங்க என்ன நினைச்சாலும் நம்ம இங்கே குப்பை கொட்டுறதுக்கு ஆண்டு கொண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எல்லாருடைய மனநிலைமை எனக்கு தெரியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இதை எப்படி இருக்கலாம் தெரியும். யார் நாங்கள் ஊழியக்காரங்க, யார் வெளிப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் அவங்க பேசும்போது தெரியும். இதை வச்சுட்டு இவங்க பேசுகிறாங்க தெரியும். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியத்தை வந்து என்ன செய்கிறோம். கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர் யார்? சகோதரரும் சகோதரியும். மாம்சத்தின்படியான சகோதரன் அனைவரில் உதவ மாட்டான். பாருங்க, ஆவிக்குரியதான ஜனங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தமாக ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, உடன் விசுவாசிகள் கூட. இந்த சபையில நான் அப்படிலாம் வந்து பார்க்கல, ஆனா மற்ற சபைகள்லாம் வந்து பார்த்தா கூட உள்ளதான உறவுகள் கூட அவ்வளவு கஷ்டத்துல பங்கெடுக்க மாட்டார்கள். இரவும் பகலுடைய வீட்டுல காத்து கிடந்து பங்கெடுக்கிறாங்க. ஆனா அநேக இடங்களில சொல்றது ஆவிக்குரிய ஜனங்கள். ஆனா யாருக்கு அந்த விதிக்கு நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு பாடுனா அது அவங்க தான் பார்த்துக்கிடணும். இல்லை, ஒருவருடைய பாரத்தை ஒருவரால் தான் வீட்டில் உட்காந்து கதை போட்டிட்டு அப்படியா? ஒருவர் துக்கப்பட்டா 4 வீடுதலே அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படியா? சபை என்பது அவர் எந்த ஊரில் உள்ளவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதரரும் சகோதரி. இயேசு கிறிஸ்துவை சொல்றார், ஒரு நேரத்தில் உமது தாயார் உடைய சகோதரர்களும் உமை கூப்பிடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வெளியே நிற்காங்க. இவர் யார் மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? இவர் தெரிந்தெடுத்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இவர் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். உடைய தாயார் சகோதரிகளும் வெளியே நின்று, சகோதரர் வெளியே நின்று கூப்பிடான்னு சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு தாயா, எனக்கு சகோதரர்கள் யார்? இங்கே இருக்கிறவர்களை எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உறவுன்னு சொல்கிறீர்கள் அல்லவா? வேதம் நல்லா படிங்க, வேதத்தை நல்லா படிங்க. சகோதரனிலும் அயலானே பைபிளை சொல்லி வாசிக்க நல்லா. சகோதரனிலும் அயலானே வாசி. முக்கியமான வேலைகளில் உங்களுக்கு அயலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பான், உங்கள் மேல் அன்புள்ளவனாக இருப்பான், அவன் தான் வந்து உதவுவான். ஆனால் சகோதரர்கள் எல்லாம் நீங்கள் நல்லா இருந்தால் உறவு பாராட்டுறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் சுயநல ரத்தத்தோடே வந்து வாழ்ந்து வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுயநல ரத்தம் இருக்கவே கூடாது. அப்படி சுயநல ரத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதி திருச்சபையில் உள்ளவர்களுக்கு இருந்திருக்கும் என்றால் நம்முடைய இந்தியா தேசத்தில் கிறிஸ்தவம் வந்திருக்காது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிறது. அநேக நாடுகளில் எல்லாம் எப்படி கிறிஸ்தவம் கடந்து போனது என்றால் அவர்கள் எதையுமே எதிர்பாராமல் அயல்வார்கள் மீது அன்பு பாராட்டினாங்க. எவ்விடத்தார் என்று சொல்லியே தெரியாது. அவர்களை வந்து தொட்டு ஜெபம் பண்ணாங்க, அவர்களுக்காக அழுதாங்க, அவர்களுக்காக கண்ணீர் சிந்தினாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சகோதர சகோதரிகள் பாடுபடும் போது ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் காலில் முள்ளு தச்சுட்டு அந்த இடத்துல வலிக்கும், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இருதயம் என்ன சங்கடப்படும் தெரியுமா? அந்த வலி அங்கே வலிக்கும் போது இருதயம் சங்கடப்படும். ஒரு நேரம் நமக்கு அமைதல் இருக்காது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிதான் சபையில் வருகிறதான எல்லாரும் ஒருத்தங்க சிரிச்சா எல்லாரும் ஒருத்தங்க சிரிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் அழுதுட்டு இருக்கக்கூடாது. இல்லை 4 பேர் சிரிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் அழுதுட்டு இருக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சந்தோஷப்படுகிற உடனே சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களுடைய இதுக்கு தான் என்ன இதுக்கு தான் திருச்சி. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க திருச்சபை அதுக்கெல்லாம் பாஸ்டர் பேய் விடுறது தான் பாஸ்டர். நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க, நாங்கள் ஞானசெல்லாம் எடுத்துட்டோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாயாச்சு என்ன பரவாயில்ல போவோம், நீங்கள் உங்கள் பாட்டு கடமைக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை, சத்தியங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அந்த சத்தியங்களை நீங்கள் கை கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுக்கு பிரியமானவர்கள் உள்ளாக அவர்கள் அழகுள்ளவர்களாக இருப்பாங்க. புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாக இருக்க கூடாது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அலங்காரம் முக்கியமல்ல. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தங்களை அலங்கரிக்க கடவர்கள். ஸ்திரீக்கு இருதயத்தில் மறைந்திருக்கும்
அமைதலான சுபாவமே ஸ்திரீக்கு என்ன சுபாவமா? என்ன சுபாவம் சொல்லுங்க, என்ன சுபாவம்? என்ன சுபாவம்? அமைதலான சுபாவம்னா பேச்சு இப்படி தான் இருக்கணும். பேச்சு அமைதலாக இருக்கணும். நடை எப்படி இருக்கணும்? நட அமைதலாக இருக்கணும். பெண்ணு இருக்கிற இடமே என்ன செய்யக்கூடாது. நான் ஆணானாலும் நான் அப்படி சொல்லலை, பைபிளில் சொல்லியிருக்கதான் நான் சொல்கிறேன். பெண்ணு இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அமைதலாக இருக்கணும். ஆனால் சில பெண்கள் வீட்டில் இருந்துட்டுனா வீட்டில் ஆள் இருக்கு தெரியும். ஆனால் ஆண்கள் 10 பேர் இருந்தாலும் அந்த வீட்டில் ஆள் இருக்கா இல்லையானே தெரியாது. ஆனா அந்த பெண்களுக்கு வேதம் சொல்லுங்க. ஏன் பெண்களுக்குன்னு சொல்லியிருக்குன்னா, ஏன்னா அவர்கள் இந்த காரியத்தை கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அவங்க சரியில்லாம இருக்கிறப்ப அவர்களுக்கு நேர்மையான ஒரு புத்தியை வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது. இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே உங்களுக்கு எப்படி இருக்க கடவுது? அலங்காரமா இருக்க கடவுது. இந்த இருதயத்துல அலங்காரம் உள்ள ஸ்திரீகளுக்கு என்னைக்கு இருந்தாலும் என்னதுதான் மதிக்கும். என்னைக்கு இருந்தாலும் என்னதுதான். என்னைக்கு இருந்தாலும் அந்த பெண்களுக்கு என்ன இருக்கு? பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பெண்களுக்கு என்ன இருக்கு? வளர வளர அந்த பெண்களுக்கு என்ன இருக்கு? மதிப்பு இருக்கு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம். நிறைய பையங்கள்லாம் இருக்கிறாங்க. பையங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள்லாம் இருக்கிறீங்க. எங்க கிலோ கணக்கில் தங்கம் தராங்க நீங்க நினைக்கவே கூடாது. எங்க பணம் தராங்க நினைக்கவே கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா ஒரே நாள் ஆசீர்வதிச்சுவார். நான்லாம் அப்படி நினைச்ச வேண்டாம். நான்லாம் அப்படி நினைச்ச வேண்டாம். மனுஷன் தந்து எங்க நிறையும்? ஆண்டவர் தந்தாதான் நிறையும். எனக்கு திருமணத்தின் போது பேசும்போது சொல்லப்பட்டதான வார்த்தை, நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிடுவோம். அந்த ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அடைக்கிட்டாங்க. ஆனால் மனுஷனால பார்க்க முடியாது. அவங்க பணம் தந்து உதவினாலும் நிறைவு யாரிடத்துல தான் இருக்கிறது. மனுஷன் கொடுக்கிறது எல்லாம் குறைவானது தான். எவ்வளவு தந்தாலும் மனுஷன் கொடுத்து நிறையாது. ஆண்டவரிடத்துல எதிர்பாருங்க. ஆண்டவர் தன்மை விரும்புங்க. உங்களுடைய ஆண் மக்களுக்கு நீங்க நினைக்கணும், கர்த்தருக்கு பயந்த ஒரு குணசாலின ஸ்திரீ வர்றாளா? ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கஷ்டப்பட்ட குடும்பத்துல பெண் எடுக்க நல்லா இருப்பாங்க. அது உண்மையா? இப்போ அது உண்மையா கேட்குறேன். இப்போ அது உண்மையா? இல்லை. இப்போ கஷ்டப்பட்டவங்க வசதி வாய்ப்பு உள்ளவங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டவங்க நல்லவங்களா இருப்பாங்க, வசதி உள்ளவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. வசதியான குடும்பத்திலேயும் நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, வசதி இல்லாத குடும்பத்திலையும் சரியில்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. எவ்வளவு கோடீஸ்வரங்க வீட்டில் மனத்தாழ்மை உள்ளதான எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, குணசாலியான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களை கண்டுபிடிப்பவன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, ஈசாக்குக்கு அவனுடைய எஜமானி, அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் நல்ல அழகான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொண்டு கொடுத்தான். எங்க இருந்து? அவனுடைய மாமன் வீட்டில இருந்து ஒரு பெண் வர்றா. அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தவங்கள தண்ணி கேட்டா இப்போ உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கே என்ன செய்யாது, இங்கே இருக்க தண்ணி இங்கே எடுத்து கொடுக்காது, பிள்ளைகள் கொடுக்காது. யார் தான் கொடுக்க வேண்டியது இருக்கு? வாலிப பிள்ளைங்க, வளர்ந்துட்டு இருக்க பிள்ளைங்களாம் கவனிக்கணும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு அடிமை வேலையை செய்ய முடியுமோ நீங்களா மனம் செய்யணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். போகிற இடத்துல உங்களை ராஜாத்தியா வைக்கும். நீங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலையை செய்யாமல் இருந்தீங்கன்னா போகிறதான இடத்துல நீங்க நன்றாக இருக்கணும். ரொம்ப இது சாபம் அல்ல, நீங்க நடக்கிற நடக்கையின்படி சொல்றேன், ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நான் என் வீட்டில் ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க, நான் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு நாளும் பிளேட்டை கழுவுனது கிடையாது, பிளேட்டை காலால் தட்டி விடுவேன். அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வேதனையோடு சொன்னாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்போ இல்லை. சொன்னாங்க, ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் இருக்கும்போது என் மகா சாப்பிட்ட தட்டை கழுவுனது கிடையாது. இப்போ மாப்பிள்ளை வீட்டில் போய் மாப்பிள்ளையுடைய துணி காணாததுக்கு மாப்பிள்ளையுடைய தம்பியுடைய துணி, யாருடைய துணி? ஏன்னா அந்த சூழல் அப்படி மாட்டியிருக்கு. சூழல் அப்படி மாட்டியிருக்கு. மாப்பிள்ளையும் வேலைக்கு போகணும், மாப்பிள்ளையுடைய தம்பி மாப்பிள்ளைக்கு உதவியாக இருந்து வேலைக்கு போறாரு. இப்போ வேற வழியே கிடையாது, அவங்களுக்கு நேரமே கிடையாது. எனவே யாருக்கு துவைக்க வேண்டிய கட்டாயம்? இவர்களுக்கு 2 பிள்ளை. மாப்பிள்ளையினுடைய வஸ்திரம்
குழந்தையுடைய வஸ்திரம் எல்லாவற்றையும் துவச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைய மனுஷன் உண்டாக்குனது யாரு? ஆண்டவர் அப்படி கொண்டு மாட்டிட்டார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறதல்ல, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்களுக்கு அடிமை வேலை செய்யுங்க. நீங்களும் மனம் வந்து செய்யுங்க. வேலை இருந்தால் வந்து என்ன செய்யுங்க. நான் வந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறதே இல்லை. நேரத்தினத்தில் கூட ஒருத்தங்க வந்து பாவமா நீங்களும் இதெல்லாம் செய்திய அப்படின்னு கேட்டார். வீட்டில் தொடச்சிட்டு இருந்தேன், மாப்போட்டு தொடச்சிட்டு இருந்தேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு, நீங்களும் இதை செய்தியே அப்படின்னாரு. ஆமாம், எனக்கு நான் அது கஷ்டத்தோடு சொல்லலை. ஆண்டு வேலை தந்திருக்க, நம்ம வீட்டு வேலையை செய்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம்ம வீட்டு வேலை நம்ம செய்கிறதுல பிரச்சனை இல்லையே. என்ன தந்திருக்கிறார்? வேலையை செய்வதற்கு ஆர்வம் வேணும். அது எப்போ ஆர்வம் வேணும்? இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. பாருங்க, அந்த ரெபேக்கா தண்ணீர் எடுக்க வந்திருக்கா அவ வீட்டுக்கு. அந்த எலியேசர் என்ன கேட்குறான்? குடிக்க தண்ணீர் தான் கேட்குறான். குடிக்க என்ன வேணும்? குடிக்க தண்ணி தான். சரி, தண்ணி கொடுத்தாச்சு. அவன் கேட்காமலே சொல்றா, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் உண்டு. எங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும்? நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்க குடத்துல தண்ணி எடுத்துட்டு வராது. இது எங்கிருந்து எடுத்துட்டு வரணும்? கிணத்துல இறங்கி, படியில் இறங்கி, மோட்டர்லாம் கிடையாது, படியில் இறங்கி என்ன எடுத்துட்டு வரணும்? தண்ணி எடுத்துட்டு வரணும். எத்தனை ஒட்டகத்துக்கு? 3. எத்தனை? 10 சொன்னது யாரு? 10 சொன்னது யாரு? சொந்தம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாங்க. எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் சுமார் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? 10 லிட்டரா? 80 லிட்டர் நினைக்கிறேன். எத்தனை? 90. சாரி, எத்தனை லிட்டர் குடிக்குமா? 90 லிட்டர். 90 லிட்டர்னா உங்கள் வீட்டில் ஒரு மீடியம் குடம் வச்சுருப்பீங்க தெரியுமா? அதான் பெரிய குடத்துக்கும் சின்ன குடத்துக்கும் நடுவில் ஒரு குடம். சாதாரணமாக அந்த குடம் தான் எல்லாரும் வீட்டிலையும் வச்சுருப்பீங்க. அது 10 லிட்டர். அது எத்தனை லிட்டரு? 10 லிட்டரு. எத்தனை குடம் பிடிக்கும்? 9 குடம். அதுதானே 10 லிட்டர் 9 குடம். எத்தனை ஒட்டகத்துக்கு? ஒரு ஒட்டகத்துக்கு 9 குடம். 10 ஒட்டகத்துக்கு 90 குடம். அவள் ஒருவள் கீழே போய் இறங்கி தண்ணீர் எடுத்து கொண்டு ஊற்றணும். அவன் சொல்றா, நான் கொண்டு வார்ப்பேன். எப்படி பெண்ணை தேடிட்டு வந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் பெண்ணை தேடுறது இல்லை. இன்னைக்கு பெண்ணு பார்க்க அழகா இருக்கணும், பெண்ணு நிறைய சம்பளம் வாங்கணும், ஏதாவது 50 போகிறோம் 100 போகிறோம் வந்து என்ன செய்யணும்? எவ்வளவு பவுன் நகை போனாலும் நம்ம ஆளுக்கு ஒன்றும் தங்கத்து மேலே பட்டுதலாக இருக்க போகிறது, பட்டுதலாக இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. அது 2 லட்சம் ரூபா ஆனாலும் என்னத்தை தான் போட போகிறாங்க? தங்கத்தை தான் போட போகிறாங்க. இதை தான் எதிர்பார்க்குறோம். இதை எதிர்பார்த்து வீட்டில் வாங்கி கொண்டு வச்சுட்டு காலமெல்லாம் சண்டை சச்சரவு சமாதானம் இல்லை. கடைசியில் யார் பொண்ணை வந்து கட்டிட்டு வந்தாங்களோ அவங்க போடுற சாபத்திற்கு நான் ஒன்னே போய் கட்டிட்டு வந்தேன் பாரு. அங்கே பொண்ணை கேட்டாங்க என் பையனுக்கு, இங்கே பொண்ணை கேட்டாங்க. ஒரே பிரச்சனை. என்ன பிள்ளைகளாக இல்லை? தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக இல்லை. நீங்க தேவ பயம் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக எடுங்க. கஷ்டப்பட்ட குடும்பத்தில் எடுத்துட்டு வந்து அடிமைப்படுத்தலாம் அப்படிலாம் நினைக்காதங்க. அடிமையை கொண்டவன்னு நினைக்காதங்க தயவு செய்து. உங்களுக்கு வருகிறதான மருமகள் அவன் நாலேஜில் ஏகணும்னு நினைங்க. அடிமையை நீங்க நினைக்காதங்க, அடிமையா இருக்க விரும்பாதங்க. அது கர்த்தருடைய சித்தம் அல்லவே அல்ல. ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பாதி குடும்பம் விலகுகிறது, அடுத்த இன்னொரு குடும்பத்திலிருந்து ஒரு பாதி குடும்பம், 2ஐயும் சேர்த்து ஆண்டு ஒன்றாக்கி ஒரு குடும்பம் ஆக்கி விட்டுறாரு. 2 குடும்பத்தில் உள்ளதான 2 பிள்ளைகளை ஆண்டு சேர்த்து ஒரு குடும்பம் ஆக்கி விட்டுறாரு. எதுக்கு? நீங்க அடிமைப்படுத்துறதுக்கா? நீங்க அடிமைப்படுத்துறதுக்கான்னு கேட்கிறேன். இன்னைக்கு நிறைய இடங்களில் பெண்கள் வந்ததான இடத்துல மாமியார் நினைச்சதுதான் சாப்பிடணும், மாமியார் பழைய கஞ்சி கொடுத்தா அதை சாப்பிடணும். இது உங்களுக்கு அடிமையா நான் கேட்கிறேன்? இல்லை, அடிமை இல்லை. தேவன் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு.
பேர் என்னது கொடுத்துருக்குறாங்க? மருமகள், இன்னொரு மகள் அப்படின்னு சொல்லி தான் பெரியவர்கள் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இதெல்லாம் எந்த குடும்பத்திலையும் பார்க்க முடியல. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இதெல்லாம் பார்க்க முடியல. எப்படி ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களை சமாதானத்தோடு மன நிம்மதியோடு எப்படி வைப்பாரு? நீங்க அநேகருடைய நிம்மதியை கெடுக்கிறீங்க. எப்படி உங்களுடைய நிம்மதி கெடாம இருக்கும்? நீங்க 4 பேருக்கு நிம்மதியை கொடுத்தாதான் உங்க நிம்மதி கெடாம இருக்கும். நீங்க உங்களுடைய மகள் நிம்மதியா இருக்குன்னு விரும்புகிறீர்கள் அல்லவா? அதே நபர் ஏன் வந்து மருமகள் நிம்மதியா இருக்க விரும்புறது இல்ல? சொல்லி கொடுக்குறீங்களா? மருமகன் பாக்கெட்லயே வச்சுக்க. என்னவா கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது முதல்ல லூசில் விட்டுறதுக்குள்ள பெரிய பிரச்சனையாகும். முதல்ல கொஞ்சம் எப்படி டைட்டா பிடிச்சிக்க. யார்கிட்ட? இதே மாதிரி தானே அங்கேயும் சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் மகனுக்கு எடுக்கிற பெண் வீட்டில் இதை தானே சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். அவங்களும் மனுஷர்கள் தானே. ஒருத்தருக்கு இப்படி சொல்லி கொடுத்து எல்லா குடும்பம் கெட்டு இன்றைக்கு சமாதானத்தை எழுதி எல்லா குடும்பம் அப்படிதான் இருக்கு. முந்தின காலத்தில் கிறிஸ்தவத்துக்கு வெளியே அப்படி இருக்கும். கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க ஆண்டருக்கு பயப்படுவாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க வசனத்துக்கு பயப்படுவாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க ஆண்டருக்கு பதில் சொல்லணும் பயப்படுவாங்க. இப்போ அந்த கிறிஸ்தவத்தில் யாருக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆனால் இந்த திருச்சபையில் வர்றவங்க யாருக்கு பயப்படுறவங்களா இருங்க, தேவனுக்கு பயப்படுறவங்களா இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உள்ளான குணங்கள் எப்படி இருக்கட்டும், ஆனால் உள்ளான குணத்தை நம்மால் கண்டுபிடிக்க. அதுக்கு தான் ஆண்டவரே என் மகனுக்கு நீங்கள் குணசாலியான ஸ்திரியை கொண்டு வரங்க ஆண்டவரே. அவர்கிட்டே சொல்லியிருக்கு, ஆண்டவரே நான் காசு பணம் இதெல்லாம் பெருசாக நான் எதிர்பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆண்டவரே என்ன செய்ய? பிள்ளைகளை படிக்க வச்சது ஆண்டவர். திரும்ப பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுக்குறது ஆண்டவர். ஞானத்தை கொடுத்தது ஆண்டவர் தானே. அந்த பிள்ளையை படிக்க வைப்பது பணத்தை கொடுத்தது ஆண்டவர் தான். அடுத்ததெல்லாம் வேலையை கொடுக்கறதும் ஆண்டவர் தான். நல்ல சம்பளத்தை கொடுக்கறதும் ஆண்டவர் தான். நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்காம ஆண்டு சொன்னதை செய்யாம நீங்களே எப்படி ஒரு முடிவெடுப்பிய? எல்லாம் இடத்துல வாங்கிட்டு இருக்கிறது போதாதுன்னு எத்தனையோ திருமணங்கள் இந்த நகை பணத்தினால என்ன செய்திருக்கு? நின்று இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களில் இதெல்லாம் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தராது. இந்த உலகத்தில் நான் வாழ போகிறது நாட்கள் கொஞ்ச நாட்கள். நம்ம இருக்கிறத நாட்களில் நம்ம ஆண்டுடைய வார்த்தை கட்டுப்பட்டு, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன். தாவீது ஜெபித்தது போல அனுதினம் ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதை தரலும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அவருக்கு பிரியமானவர்களாக வந்து மாற்றுவார். இன்னொரு மனுஷனை குறித்து வேதாகமத்தில் வந்து பார்க்கலாம். வாசிங்கள் தானியேலுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். தானியேலுக்கு எழுதின சரித்திர புத்தகம் 9:23. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். எனவே நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் போது அதற்கான உத்தரவு என்ன செய்தது? வெளிப்பட்டார். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் எதற்குமே பயப்பட அவசியமே. தானியேலுக்கு பயம் இருந்ததா? ஆனால் தானியேல் யாரு? வேறு நாட்டில் இருந்து யுத்த கைதியாக பிடித்து கொண்டு போகப்பட்டவர். யுத்த கைதியாக பிடித்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு போகப்பட்டவர். அப்படி போகிறதுல மனுஷர் ரொம்ப பயம்தான் இருப்பாங்க. ஏன்னா அடிமைத்தனம், இவர்கள் கேட்பதற்கு யாருமே இல்லை. இந்த தானியேல் அந்த பாபிலோனில் இருக்கும்போது உத்தரவு வருகிறது, 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி அவன் கூட வேலை பார்த்துருக்கிறவங்க கணிச்சு வச்சிருந்துருக்கிறாங்க பாருங்க. என்ன நம்பிக்கை பாருங்க, கூட வேலை பார்க்குறவங்க. இந்த தானியேலை எப்படியாவது வீழ்த்தணும். வேற எந்த காரியத்திலும் இவனிடத்துல என்ன கண்டுபிடிக்க முடியல? எந்த காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் தன் வேலையில் எல்லாம் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் எந்த காரியத்திலையும் குற்றம் பிடிச்சு ராஜாவிடத்துல சொல்ல முடியல. ஆராய்ஞ்சு பார்க்கறாங்க. கடைசியில் ஒருத்தன் சொல்றான், இந்த தானியேலால ஆண்டோட ஜோம்னாம இருக்க முடியாது, வேணா பாரு
அவன் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே மாட்டான். இப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்தால், இப்படி ஒரு காரியத்திற்கு சதி பண்ணுனா நிச்சயமாக நம் பக்கம் வெற்றி கிடைக்கும். தானியேல் ராஜாவினால் கொலை செய்யப்படுவான் என்று சொல்லுகிறதான ஒரு முடிவை எடுத்துதான் எல்லாரும் சேர்ந்து யாரிடத்துல போய் சொல்றாங்க, ராஜாவுக்கு நல்லது சொல்றது அவர் பாவம் கவடத்தாலும் எல்லாரும் சேர்ந்து, முக்கியமான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவிடத்துல போய் சொல்றாங்க, ராஜாவே நீ பெரிய ராஜாவாக இருக்கிறீர், நீ வல்லமையுள்ள ராஜா, நீ நினைச்சதுதான் நடக்கும், நீ நினைச்சதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே யார் எந்த மனுஷனிடத்திலையும் எந்த தெய்வத்தினிடத்திலையும் 30 நாள் வரை என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு கட்டளை பிறந்தா என்ன செய்வீங்க நீங்க? அப்படி ஒரு கட்டளை பிறந்தா என்ன செய்வீங்க? இங்க அப்படி ஒரு கட்டளை பிறந்தா என்ன செய்வீங்க? அப்படி ஒன்றும் ஆர்டர் தேட அவசியம் இல்லை. சரி, அவருக்கு ரொம்ப மனதுருக்கமுள்ள தேவன். நம்ம ஒரு 30 நாள் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து, ஆண்டவரே மன்னிச்சுக்கிட்டு ஆண்டவர் 30 நாள் நான் தேடாமல் இருந்தது தப்பு தான் ஆண்டவரே, அப்படி நிறைய பேர் மனசை தேத்திட்டு என்ன செய்வாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. இந்த பேதுரு ஒரு இடத்துல ஆண்டவர் போய் கேட்கிறார், இவர்களிலும் நீ என்ன அதிகமா, ஏன் அவரிடத்துல போய் கேட்கிறாரு, இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி அவனிடத்துல போய் கேட்காரு. அவனுடைய இருதயம் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவன் என்ன செய்ய போறான்? என்ன செய்ய போறான்? மறுதளிக்க போறான். அவன் மறுதளிக்க போறான். முதலே சொல்லிட்டார், அவன்கிட்ட சொல்லிட்டார், நேரடியாவே சொல்லிட்டார். சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பான்னு முதலே சொல்லிட்டார். ஆனா அவன் அப்பன் சொல்றான், நான் உமக்காக மறிக்க வேண்டியதா இருந்தாலும் இப்போ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஆண்டவருக்காக சாக வேண்டியதா இருந்தாலும் சாவே நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நேரம் வரும்போது தான் ஆண்டவருக்காக சின்ன சின்ன கஷ்டங்களை கூட படுவதற்கு நிறைய பேருக்கு மனம் இல்லை. சின்ன ஒரு நஷ்டத்தை கூட நம்ம தாக்குவதற்கு முடியலை. எப்படி நாம் ஆண்டவருக்காக வாழ போகிறோம்? இந்த பேதுருவிடத்துல எத்தனை முறை கேட்கிறார் ஆண்டவர்? 3 முறை கேட்கிறார். இவர்களில் நீ அதிகமாக என்ன நேசிக்கிற, இவர்களில் நீ அதிகமாக நேசிக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னா கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஆண்டவரை யோசிக்கணும், கொஞ்சம் என்ன செய்யணும், யோசிக்கணும், ஆண்டவரை யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன் என்கிற விருப்பம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் சூழலை அவனை என்ன செய்ய வைக்கி மரண பயம் பிடிச்சி நம்மளையும் தூக்கி கடிச்சிருவாங்க. அவன் எதுக்கு பயந்தானோ அதுக்கு ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அவன் பயந்தது எதுக்கு? இயேசுவை சிலுவையில் அடித்து கொல்ல போறாங்க, நம்மளையும் கொண்டு விடக்கூடாது என்பதற்காக தான் மறுதளிச்சான். ஆனால் கடைசியில பாருங்க, அவரிடத்துல மரண வாக்கு கேட்குறாங்க. கடைசியில உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்பட போகிறது, உன்னை சிலுவையில் அடிச்சு தான் கொல்ல போறோம் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான்? புனிதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்டார், ஆனா அவரை மாதிரி என்னை சிலுவையில் அடித்து கொள்ளாதாங்க. நீங்க சிலுவையில் அடித்து கொள்ள முடிவு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை தலைகளாக அவன் தலைகளாக சிலுவையில் பெருக்கல் வடிவத்தில் இழுத்து வச்சு என்ன செய்தாங்களாம், பெருக்கல் வடிவத்தில் சிலுவையில் வச்சு அரைந்து தான் அவனை என்ன செய்தாங்க, கொலை செய்தாங்க. ஆண்டவர் மேலோட அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக அவனுக்குள்ளே கிரியை செய்யும். இதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவி தான் உங்களை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா சக்திகளையும் மேற்கொள்ள பலனை தருகிறது பரிசுத்த ஆவி தான். இந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் ஆண்டவருக்காக நிற்க முடியாது. ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவி இல்லாத நேரத்தில் பேதுரு மறுதளித்தான். ஆனால் மேல் வீட்டறையிலே அவன் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் வந்தது. அவன் அந்த நேரத்தில் சொன்னான், அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இப்போது அவன் சொல்லவில்லை, சொல்லாமலேயே நிறைவேற்றத்தக்கதான ஒரு பலன் கர்த்தரால் அவனுக்குள் வந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் அவங்க மேலே பிரியப்படாமல் போகிறான், விடுங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே அந்த விரோதத்தெல்லாம் நீங்கள் எடுக்காதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரையும் பொருட்படுத்துறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த நிலைக்கு என்னை கொண்டு போய் விட்டார்.
உடனே நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, அதே ஆள் தான் நாளைக்கு கெட்டவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லவங்கன்னு சொன்ன உடனே நம்ம வந்து மேலே போயிட முடியாது, அவங்க கெட்டவங்கன்னு சொன்ன உடனே நம்ம வந்து கீழே வந்துட முடியாது. அவங்க நல்லவங்கன்னு சொன்ன உடனே சபையில் 1000 ஆள் வந்து கூடிட மாட்டாங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொன்ன உடனே சபையில் இருக்க எல்லாரும் போயிட மாட்டாங்க. எல்லாம் யாருடைய செய்யலாம்? எல்லாம் யாருடைய செய்யலாம்? ஆண்டே செய்யலாம். இதற்கு நம்ம சங்கடப்பட வேண்டும் என்ற அவசியம். ஆண்டவரே, நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நித்தம் பண்ணுகிறதான ஜபத்தில் ஒரு ஜபத்தை கூட்டிக்கிட்டு ஒரு வார்த்தையை, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதிங்க, என்னை நடத்துங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, விரும்புங்க, சொல்லுங்க, ஆண்டவர் செய்வார். ஆனால் நம்ம விரும்பவும் இல்லை, நம்ம சொல்லவும் இல்லைன்னா ஆண்டவர் எப்படி நம்மளை வந்து நடத்துவார்? நீங்க ஆண்டவரத்துல சொல்ல வேண்டும் அல்லவா? ஆண்டவரத்துல விரும்ப வேண்டும் அல்லவா? சமயம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு மனுஷன், இதுல நான் லேசா டச் பண்ணி விட்டுட்டேன். அந்த தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன் என்பதான சாட்சியை பெறுவதற்கான காரணம் என்னவென்றால், அவன் ஆண்டவருக்காக தன்னை சுத்தமானாக காத்து கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவனும் என்ன செய்தான்? பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தான். விசுவாசத்தில் அவன் என்ன செய்தான்? இப்போ விசுவாசம் இருக்க பெரிய காரியம் அல்ல. நேரங்கள் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கும் தெரியுமா? அப்போ வந்து என்ன செய்யணும்? ஜனங்களெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்போ நாம் நடக்கணும், விசுவாசிக்கணும். முடியாதுன்னு ஜனங்களாம் சொல்லுவாங்க, அப்போ நம்ம முடியும், விசுவாசிக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். ஒரு மனுஷன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? காண்கிறத நம்புவதற்கு ஒன்றும் விசுவாசம் தேவையில்லை. காணாததை நம்புகிறதுக்கு பேர் தான் வந்து என்னது? விசுவாசம். நம்ம சரீரத்தில் இன்னும் சுகத்தை பெறல, ஆனால் அதை விசுவாசிக்கணும், அதுதான் விசுவாசம். நாம இன்னும் அந்த நன்மைகளை பெறல, ஆண்டவர் இந்த நன்மைகளை எனக்கு செய்தீரே, உனக்கு சோத்திரம் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்து பாருங்க. உங்களுடைய இருதயம் அதை நம்பி பார்க்கட்டும். அதை நம்பி விசுவாசம் நீங்கள் அறிக்கை செய்தால் அந்த காரியம் வந்து நடக்கும். ஒரே ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பாக ஞாபகப்படுத்தி விட்டு முடிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். உபாகமத்துடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். பென்யமீனை குறித்து இது யார் சொல்ற வார்த்தை? மோசே சொல்ற. பென்யமீன் பிரியமானவன். ஆனா பென்யமீனுடைய தகப்பன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு அவனை குறித்து ஆதியாகமத்தில் சொல்லும் போது அவனை குறித்து சொல்லுகிறார், அவன் பீறுகிற ஓனாயின் தகப்பன் சொல்றார். ஆனா மோசே சொல்றான், இவன் கர்த்தருக்கு பிரியமான. ஆரம்ப வாழ்க்கை பீறுகிறதான வாழ்க்கையாக இருக்கிறது பென்யமீனுக்கு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வர அவன் வந்து தேவனுக்கு பிரியமானவனாக வந்து மாறுகிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கணும், விரும்புங்க, அதற்காக பிரயாசப்படுங்க, அதற்காக நீங்க கஷ்டப்படுங்க, அதற்காக சில காரியங்கள் எல்லாம் விட்டு கொடுங்க. நீங்கள் விரும்புகிறபடி, நீங்கள் பிரியமானபடி நீங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு பிரியமானது வேண்டாம் ஆண்டவரே. என்றால் நம்முடைய அறிவு குறைவு உள்ளது, வருங்காலம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு பிரியமா இருக்கிறது நமக்கு கேடாக வரக்கூடியதான காலத்துல மாறும். எனவே எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீங்க உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்து உடைய நல்ல ஆவி என்னை சதையான பாதையில் வந்து என்ன செய்யட்டும் நடத்திட்டு கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவதாக. நல்லா முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி நான் 1-2 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிக்கிட்டு தான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்ய, நீ எனக்கு பிரியமானவள், நீ ரூபவதி என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை என்னை குறித்து உங்களால் சாட்சி கொடுக்கப்பட வேண்டாம்ப்பா. அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் என்னை சாட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை தாருங்க, எனக்கு அப்படிப்பட்டதான ஜீவியத்தை தாருங்க கர்த்தாவே. நம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாருங்க. பலவீன பாவினான் சுகவீன தேயினான் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல், பலவீன பாவினான் சுகவீன தேயினான் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல், உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகையில்
அதை செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் போதித்து அதற்கு ஏற்ற வல்லமையை கொடுத்து நீங்கள் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தாவே இறங்குவதாக. இப்போது ஏனோக்கு உமக்கு பிரியமானவராக வாழ்ந்தார் ஆண்டவரே. தானியேல் உமக்கு பிரியமானவராக வாழ்ந்தார் ஆண்டவரே. பென்யமீன் உமக்கு பிரியமானவராக வாழ்ந்தார் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக வாழும்படியான அபிஷேகத்தினுடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்படுவதாக. கர்த்தாவே நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தி உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலோ நீங்கள் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதான வல்லமையும் பலனையும் அபிஷேகத்தையும் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷர்களுக்கு பிரியமானவர்களாக அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்கும்படியாக கர்த்தர் தாமே உங்களுடைய விசேஷித்த வல்லமையினாலே எங்களை நிரப்பியுள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான அனுபவத்தை கொடுங்க. வராத ஜனங்களை மறுநாட்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு இப்படிப்பட்டதான அனுபவத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது உண்டு. அவளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் இருக்கிற இடத்தினுடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படுவதாக. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலை காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி செயல்களுக்கு எங்கள் எல்லாரையும் விலை காத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய எல்லா கண்ணிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலை கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. எங்களுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாருடைய பாதுகாப்பை தாருங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வரத்தக்கதாக தேவரீர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் துக்கத்தோடு இருக்கிறதான அல்சியா மற்றவருடைய பிள்ளைகள், கர்த்தாவே, அவருடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் சகல ஆறுதலின் தேவன் ஆறுதலையும் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்னதாகும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையில எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே.